நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கிறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர் மாவட்டத்துல தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது நம்மளுடைய சேனலோட ரொம்ப நெருங்கிய நண்பர். என்ன அப்படின்னா, எனக்கு அவருக்கு நேரடியாட்டை தொடர்புகள்லாம் இருக்குது. அவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை அனுப்புன அந்த நபருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முனிஷ் குமாருங்க. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த சம்பவம் நீங்க எப்பவும் எதிர்பார்க்கறத விடவும் கொஞ்சம் அதிகமான திகிலோட தான் இருக்கும். வாங்க சம்பவம் என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவா பார்த்துடலாம். அதாவது கிட்டத்தட்ட 2007 காலகட்டத்தில் தாங்க இந்த சம்பவம் நம்மளுடைய முனிஷ் குமாருக்கு நடக்குது. முனிஷ் குமாருடைய குடும்பத்தை முதல்ல நம்ம பார்த்துடலாம். முனிஷ் குமாருடைய அப்பா பேர் வந்து சடையாண்டி அப்படின்னு அழைக்கப்படுது. அவங்க அம்மா பேர் வந்து முத்து பேச்சி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லை, இவருக்கு 2 தம்பிகளும் இருக்கிறாங்க. அவங்களும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இவரும் படிச்சுட்டு தான் இருக்கிறாரு. இவருக்கு அந்த டைம்ல 21 வயசு தாங்க ஆகுது. இவர் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்த டைம்னு சொல்லாங்க. இவருக்கு ஒரு பரீட்சை லீவு அறிவிக்கப்படுது. அந்த லீவ்ல வந்து இவர் வீட்டுல தான் இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கேப் இருக்குதுங்க. இவங்க அப்பாவுடைய தொழில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனைமரம் ஏறுறதுங்க. பனைமரத்துல ஏறி இந்த நொங்கு வெட்டுறது, அதுக்கு பிறகு பதநீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தேநீர் மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி பதநீர்லாம் இறக்குவாங்க. அந்த மாதிரி பனை ஏறக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தாங்க நம்மளுடைய முனிஷ் குமார். முனிஷ் குமாருடைய அப்பா தான் பனை ஏறிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த லீவு காலகட்டங்கள்ல வந்து நம்மளுடைய முனிஷ் குமாரும் இவங்க அப்பாவுக்கு துணையாட்டு, அதாவது ஒரு ஹெல்ப்புக்கு கூட போவாரு. போய் இந்த மாதிரி பனை ஏறுவாருங்க. முனிஷ்குமாருக்கு வந்து ஹைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 அடி 4 இன்ச்சு இருப்பாராங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவே 6 அடி 2 இன்ச்சு இருப்பாராம். இவங்க அந்த பனையேறி குடும்பம் அப்படிங்கறதுனால பனைமரம் மாதிரியே ரொம்ப ஹைட்டாவே இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இவங்க. தம்பிகளும் அந்த மாதிரி ஹைட்டான ஆட்கள் தான். அவங்க அம்மாவும் ஹைட்டா தான் இருந்திருக்கிறாங்க. இவங்க குடும்பத்துல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயாண்டி சுடலை அப்படிங்கிற சாமியை தாங்க குல தெய்வமாட்டு வணங்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க ஊரை சுத்தி நிறைய முனீஸ்வரன் கோவில் இருக்குங்க. அதாவது 100 மீட்டருக்கு ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல தாங்க இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முனிஷ் குமார் ஒரு நாள் அவங்க அப்பா கூட பனைமரம் ஏறுறதுக்காக போறாரு. அப்படி போகும்போது இவங்க வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போவாங்களாம். அந்த பனைமரம் ஏறுறது அப்படின்னா சும்மா நிசாரமெல்லாம் போய் ஏற முடியாதாங்க. அதுக்கான சில வழிபாடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வீட்டுல வந்து பண்ணிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அன்னைக்கும் கிளம்பிடுறாங்க. விடிய காலையில ஒரு 3 மணிக்கெல்லாம் இவங்க பனை ஏற ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்படி இவங்களும் போறாங்க. ஆனா அன்னைக்கு போகக்கூடிய இடம் ரெகுலரான இடம் கிடையாதுங்க. ஒரு புது தோட்டங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கில் பனைமரம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தோப்புன்னு சொல்லலாங்க. அந்த தோப்புக்கு தான் போறாங்க. அப்படி அங்க போகும்போதே அங்க ஒரு நிலை குலைந்த ஒரு வீடு இருக்கிறதையும் பாக்குறாங்க. அதாவது ரொம்ப நாசாகி போயிருக்குது. அது சமீப காலத்துல நாசான ஒரு வீடு தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடு அந்த பனைமர தோப்போட பக்கத்துல தான் இருக்குது. ஆனா பக்கத்துல வந்து ஒரு ஊரே இருக்குது. ஒரு சைடு ஃபுல்லாவே பனைமரம் தான் இருந்துட்டு இருக்குங்க. அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, இவரையும் கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போயிடுறாரு. உள்ள போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு நிறைய பனைமரங்கள் ஏறிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 மரம் ஒரு நாள் ஸ்கெட்ச் பண்ணி ஏறிடுவாங்களாம். ஏறி அந்த நொங்கு வெட்டுறது, மற்ற மாதிரியான பதநீர் இறக்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இந்த தோப்புக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய முனிஷ் குமார் கிட்ட அவங்க அப்பா எடுத்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, அங்க ஒரு பெரிய பனை மரம் ஒண்ணு இருக்குங்க. அங்க இருக்கக்கூடிய மரத்திலே எல்லாமே பெரிய மரமா தான் இருக்குது. ஆனா இந்த மரம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பனை மரத்துல கீழே இருந்தே மட்டைகள் வெட்டப்படுறாங்க. அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 அடி ஹைட் தான் இருக்கும். ஆனா மற்ற மரங்கள்லாம் வந்து ஒரு 30 அடி 40 அடிக்கு மேல ஹைட் இருக்குது. ஆனா இந்த மரம் வந்து ஒரு 20 அடி ஹைட் தாங்க இருக்கும். ஆனா அது பயங்கரமா அடர்ந்து போய் இருக்குங்க. அந்த மரத்துக்கு பக்கத்திலே போகக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய முனிஷ் குமார் கிட்ட அவங்க அப்பா சடையாண்டி வந்து எடுத்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இவரும் சரிப்பா, இந்த மரத்துக்கிட்ட நான் எதுக்கு வர போறேன், நான் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு போயிருவேன் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு தாங்க இவங்க அந்த இடத்துக்குள்ள போறாங்க.
பண்றாங்க. விடிய காலையில ஒரு 3-3:30 மணி இருக்குங்க. இவங்க நிறைய மரங்கள் வெட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 50 மரம் ஒரு நாள் ஸ்கெட்ச் பண்ணி வெட்டுவாங்களாம். வெட்டிக்கிட்டு அதுக்குள்ள கூலியை வாங்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அந்த தோப்பு வந்து ஒரு பெரிய நபருடைய தோப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தோப்புல ரொம்ப நாளாட்டே நம்மளுடைய சடையாண்டி மட்டும்தாங்க வெட்டிட்டே இருக்கிறாரு. மற்ற மாதிரி அந்த ஊருக்குள்ள இருந்து யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்களாம். ஆனா சடையாண்டிக்கு அந்த பரம்பரை தோப்பை பத்தி கொஞ்சம் நன்றாகவே தெரியுங்க. அதனால அவரு கரெக்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னா, இவருக்கு வேலைக்காக வாய்ப்பு தேடிட்டே இருக்கிறாரு நம்மளுடைய முனிஷ்குமார். ஆனா அவருக்கு வேலைக்கு வாய்ப்பு அமையவே இல்லை. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெகுலரா அவங்க அப்பா கூட பனைமரம் ஏறக்கூடிய வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. சரி என்னைக்காவது ஒரு நாள் வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தாங்க அவர் அதை பண்ணிட்டு இருக்கிறாரு. வீட்டுல சும்மா இருந்தா சரியாகாது அப்படின்னு நினைச்சா நம்மளுடைய முனிஷ்குமார் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அப்பா கூட ரெகுலராட்ட இந்த பனைமரம் ஏறுறது வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்க. அப்படிதாங்க ஒரு நாள் பகலுங்க ஒரு 2 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு அந்த தோப்புடைய ஓனர் வந்து கால் பண்றாருங்க. என்ன அப்படின்னா, எனக்கு சென்னையில இருந்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அதாவது கொஞ்சம் சின்ன பசங்க தான். அவங்களுக்கு வந்து அதாவது மகனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அந்த ஓனரு. அவங்களுக்கு வந்து நொங்கு வெட்டி கொடுக்கணும்ப்பா, நீ கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாருக்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய சடையாண்டி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு தாங்க கால் வந்திருக்குது. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு இந்த மாதிரி போனே அட்டன் பண்ண தெரியாதான். அந்த டைம்ல பட்டன் மொபைல்கள் தான் இருந்தாலும் நம்மளுடைய முனிஷ்குமார் தாங்க அந்த போன் அட்டன் பண்ணி பேசுறாரு. பேசும்போது இவங்க முனிஷ்குமாருடைய அப்பாவுக்கு வந்து உடல் நலம் சரியில்லைங்க, காய்ச்சல் வந்து படுத்து கிடக்குறாரு. அதனால தனக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய மகன் அனுப்பி விடுறேன், அவன் வந்து வெட்டி தருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய முனிஷ்குமாரை தாங்க அங்க இருந்து சடையாண்டியும் அனுப்பி வைக்கிறாரு. உடனே நம்மளுடைய முனிஷ்குமார் என்ன பண்றாரு அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு அந்த தோப்புக்கு வந்துடுறாருங்க. இவங்களுக்கு எக்ஸல் பைக் தாங்க அப்போ ஃபேமஸா இருந்திருக்குது. அந்த எக்ஸல் பைக்கை தான் எடுத்துட்டு அங்க வந்து சேர்றாரு. அப்படி அங்க வந்து சேர்ந்த அடுத்த நிமிஷம் என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓனர் வந்து ஒரு 5 நபர்களை கொண்டு விட்டுருக்கிறாங்க. எல்லாருமே இவருடைய வயசு தக்கன இருக்கக்கூடிய பசங்க தான். அதாவது ஒரு 21-22 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய பசங்க தான் நிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இவருக்கும் கொஞ்சம் குஷியாயிருது. எல்லாம் நம்ம ஸ்டேஜ் பசங்க தான் அப்படின்ட்டு. ஆனா அங்க நிக்கக்கூடியவருடைய மகனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்க நிக்கக்கூடிய பசங்க எல்லாருமே. அதனால இவரும் வந்துடுறாரு. இவர் வரக்கூடிய தோணி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பனை ஏறுறதுக்குன்னு ஒரு தோணி வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா, இந்த ஒரு மாதிரி வேட்டியெல்லாம் ஒரு சைஸா கட்டி இருப்பாங்க. அந்த இடுப்புலையும் அவங்க வந்து வள்ளி கயிறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பனைமரத்திலே செய்யப்பட்ட ஒரு வள்ளி கயிறு கட்டி இருப்பாங்க. இந்த மாதிரி சில ஐட்டங்களோட தாங்க அவர் அங்க வந்து நிக்கிறாரு. சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நொங்கு வெட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு நொங்கு வெட்டுறதுக்கான வேலை நடக்குதுங்க. ஆனா என்ன அப்படின்னா, மறைமுகமாட்டு கல் இறக்கக்கூடிய வேலையும் அங்க நடந்துட்டு இருக்குது. அதனால இந்த பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஓனர் எப்படியாவது அங்கிருந்து கலத்தி விடணும், இவங்க எல்லாரும் கல்லு குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அது அந்த ஓனரே புரிஞ்சுக்கிட்டாரு. சரி தம்பி, நான் இப்போ ஒரு இடம் வரைக்கும் போயிட்டு சீக்கிரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதை சாக்கா வச்சுக்கிட்டு அந்த பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய முனிஷ்குமார் இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டு எங்களுக்கு கல்லு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு மாதிரி அதிர்ந்துருது. அவர் வந்து நொங்கு தானே வெட்டி கொடுக்க சொன்னாரு, நீங்க கல்லு கேட்குறீங்களே அப்படின்னு சொன்னா, அதனாலதான் அவரை கலத்தி விட்டோம், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, தயவு செய்து எங்களுக்கு கல்லை இறக்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த 5 பசங்களும் கேட்க சரின்னு சொல்லிக்கிட்டு இவரை என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஒற்றை பனைமரம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப கனம் வாய்ந்த ஒரு பனைமரம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பக்கத்துல தாங்க இந்த கல்லு கலையம்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா அது கொஞ்சம் சென்டர் பகுதியில இருக்குது, போலீஸ்காரங்க எல்லாம் அங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனாலதான் இந்த மாதிரி பனைமரத்துல வச்சிருக்காங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நபர்களை கூப்பிட்டுக்கிட்டு இவர் விருட்டாட்டு நடந்து அந்த இடத்துக்கும் போய் சேர்றாருங்க. கிட்டத்தட்ட அந்த பனைமர தோப்பு அப்படின்னு சொன்னா எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்கன்னா, ஒரு 25 ஏக்கர் இருக்குங்க. அவ்வளவுமே பனைமரம் தான். ஆனா இந்த பனைமர காடை தாண்டி அவ்வளவுமே இருக்கிறது இந்த கருவேல காடுகள் தான் இருந்துட்டு இருக்குது. இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேகமாட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அந்த கல்லு இறக்கக்கூடிய அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கிட்ட தான் இந்த கல்லு இறக்கக்கூடிய மரம் இருக்குங்க. அவனுடைய முனிஷ்குமார் என்ன பண்றாரு அப்படின்னா, வேகமா மரத்துல ஏற ஆரம்பிச்சிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 கலையம் கல்லை வந்து இறக்கி கொடுக்குறாருங்க. அப்படி கீழே இறக்கி அதுக்கு சில வேலைகள்லாம் இருக்குதான், அதெல்லாம் பண்ணி தான் கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி கல்லை கீழே இறக்கிக்கிட்டு அவரும் கீழே வந்துடுறாரு. கீழே வந்த உடனே இந்த நபர்களுக்கு கல்லுகளையும் கொடுக்குறாருங்க. அந்த பனை ஓலையில முடஞ்சுதாங்க அந்த மாதிரி ஒரு கப்பு மாதிரி கொடுப்பாங்க. அதுலதான் இவங்க குடிக்கவும் செய்யறாங்க. அப்படி குடிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி, மணி போறதே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 4:30-5 மணி ஆகுதுங்க. சரி நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய முனிஷ்குமார் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க இந்த 5 பசங்க கிட்டையும். போன அந்த ஓனரும் திருப்பி ரிட்டனும் வரல. இவங்க என்னன்னா, இன்னியும் இறக்கு, எனக்கு இன்னியும் வேணும் கல்லு அப்படிங்கறது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவரும் இறக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க நல்ல ஃபிட் ஆயிடுறாங்க. ஃபிட் ஆன பிறகு இந்த பசங்க பண்ணக்கூடிய கூத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முனிஷ்குமாருடைய அப்பா சடையாண்டி சொன்னார் இல்லையா, சென்டர்ல ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்து பக்கத்திலே போக கூடாதுன்னு. அந்த மரத்துக்கிட்ட வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மட்டைகளே வெட்டினது கிடையாதாங்க. இதுவரைக்கும் மட்டைகள் வெட்டினது கிடையாது. எல்லாமே காஞ்சி போய் விழுந்த மட்டைகள் தான் கீழே கிடக்குது. அதுல இருந்து கிட்டத்தட்ட அந்த மரத்தை சுத்தி ஒரு 20 மீட்டருக்கு வந்து இவங்க எதுவுமே எடுக்க மாட்டாங்களாம். அதாவது ஒரு ஓலை கீழே விழுந்தாலும் எடுக்க மாட்டாங்களாம். பனை ஓலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓலைகள் கீழே கிடந்தா வரைக்கும் எடுக்க மாட்டாங்களாம். அந்த இடத்துல போய் இந்த பசங்க படுத்து
படுத்துக்கிடுறாங்க. அதாவது நிறைய ஓலைகள் கிடக்கு பாத்தீங்களா, அதுல படுத்துக்கிடுறாங்க. அப்படி படுத்து கிடக்கும் போதே கிட்டத்தட்ட 10 அடி நீளம் இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நல்ல பாம்பு அந்த இடத்துல இருந்து சரட்டுன்னு சீறிக்கிட்டு எழும்பி போகுதுங்க. இதையும் அவர் பார்க்கிறாரு நம்மளுடைய முனிஷ்குமார். ஆனா அவர் சத்தம் போடுறாரு இந்த பசங்க கிட்ட, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, இது ரொம்ப மோசமான இடம், சீக்கிரம் வாங்க கிளம்பிடலாம், மணி வேற 6 ஆக போகுது, கற்கள் விழுந்துருச்சு. ஓனருக்கு கால் பண்ணா ஓனரும் காலை எடுக்கல, என்ன நடக்குதுன்னு இவருக்கு புரியல. அந்த இடத்துல கொஞ்சம் வெக்ஸாகி போய் நிக்கிறாருங்க. என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியல. மரத்தை பத்தி அவங்க அப்பா வந்து பெருசா எதுவும் சொல்லல, இந்த மரத்துக்கு கிட்ட போக கூடாது அது மட்டும் தாங்க சொல்லி இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா சடையாண்டியுடைய மகன் முனிஷ்குமார் வந்து இந்த விஷயத்தை கேட்டு பயந்துருவாரு அப்படின்னு சொல்லி தாங்க அந்த விஷயத்த சொல்லாம இப்படி மறைமுகமா சொல்லி வச்சிருக்கிறாருங்க, இந்த மரத்துக்கிட்ட போக கூடாது அப்படின்ட்டு. இவர் நல்லா சொல்லி பார்க்குறாரு. இந்த பசங்க அப்படி டைம் ஆக ஆக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மரத்துல இருக்கக்கூடிய நுங்க எனக்கு வெட்டிதா அப்படின்னு கேட்கறாங்க. கிட்டத்தட்ட சாயந்தரம் கற்கள் சமயம் 6:30 மணி இருக்குங்க. அதாவது அந்த மரத்துல வந்து நொங்கு பயங்கரமா காய்ச்சி கிடக்குமாங்க. ஆனா என்ன அப்படின்னா, அந்த பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் உள்ள வந்தா வரைக்கும் அந்த மரத்துல இருக்கக்கூடிய நொங்கோ பனங்காவோ எதையுமே அவங்க எடுக்கிறது கிடையாதுங்க. அதாவது ஒரு பனை ஓலையை வரைக்கும் அதுல இருந்து எடுக்க மாட்டாங்களாம். இப்படி ஒரு சக்தி அதுக்குள்ள இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு தாங்க அவங்க இதெல்லாம் பண்ணாம இருக்கிறாங்க. என்ன செய்யணும்னு தெரியல. இவரும் நல்லா கூப்பிட்டு பாக்குறாரு. இந்த பசங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. என்ன அப்படின்னா, கண்டிப்பா அந்த நுங்க வந்து வெட்டி கொடுன்னு கேட்கவும் இவருக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா ஓனர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அவனை என்ன கேட்டாலும் செய்து கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு போயிருக்கிறதுனால இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, அதே மரத்துல ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவருக்கும் மைண்ட் வருதுங்க. என்ன அப்படின்னா, சரி நம்ம அந்த மரத்துல ஏறி அவனுக்கு இந்த நொங்க வெட்டி கொடுத்துங்கிறது எப்படியாவது கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரு தாங்க முதல்ல அந்த மரத்துல ஏறுறாரு. அதுல நிறைய காஞ்ச மட்டைகள் இருக்குங்க. அந்த மட்டைகள் எல்லாத்தையும் செத்தி கீழே தள்ளுறாரு. அது மட்டும் இல்ல, அந்த மட்டையில இருந்து அவர் மேலே ஏறி போறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு அவ்வளவுமே பச்சை மட்டைகள் வருதுங்க. பச்சை மட்டையும் அடர்ந்து போய் இருக்குதுங்க. அவ்வளவு பச்சை மட்டையும் வெட்டி தள்ளி அதுக்கு பிறகு 2 கொலை நுங்கையும் வெட்டுறாருங்க. வெட்டி கீழே இறக்கின சமயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டத்துல இருந்த 5 நபர்கள்ல ஒரு நபர் வந்து ரத்தமா வாந்தி எடுக்கிறாருங்க. அவருடைய தலைமுடிகளுக்கு இடையெல்லாம் இருந்து பயங்கரமா ரத்தங்கள் கொட்ட ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த பசங்கள்லாம். இவரும் கீழே வந்துடுறாரு. கீழே வந்த உடனே இவருடைய அருவா இருக்கு பார்த்துருக்கீங்களா, இவர் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த பால் அருவா அப்படின்னு சொல்லுவாங்க, பயங்கர பிளைடு மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு அருவா தான் வச்சிருப்பாங்க. அந்த அருவா இவருடைய காலில் கிழிச்சு இவருடைய காலில் இருந்தும் ரத்தம் பீச்சு அடிக்குதுங்க. என்ன செய்யணும்னே தெரியல. அந்த இடத்துல இருந்து குழம்புறாரு. மறுபடியும் ஓனருக்கு கால் பண்றாரு. ஓனர் போனை எடுக்கவே இல்லைங்க. என்ன செய்யணும்னே இவருக்கு தெரியல. அங்க இருந்து விருட்டு இன்னும் எந்தாலும் செத்தாலும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாருங்க முனிஷ்குமார். நேரம் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வண்டி வச்சிருக்கிறாரு, அங்க வந்துடுறாரு. வண்டியை எடுத்துக்கிட்டு நேர ஹாஸ்பிட்டல் போயிடுறாருங்க. ஹாஸ்பிட்டல் போய் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 7 தையல்கள் காலில் போடப்பட்டிருக்குது. அப்படி போட்டு முடிச்ச பிறகுதாங்க அந்த ஓனர் வந்து மறுபடி கால் பண்றாருங்க. இவர் கால் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணி அங்க நடந்த விஷயத்த அப்படியே சொல்றாரு. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு. அங்க அந்த பசங்க அங்கதான் இருக்கிறாங்க. அவங்க நல்ல போதையில இருக்கிறாங்க. கல்லு இறக்கி கேட்டானுங்க, நான் கல்லு இறக்கி கொடுத்தேன், இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே அந்த ஓனர் கிட்ட இவர் எடுத்து சொல்றாரு. அந்த ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த ஊருக்குள்ள இருந்து ஒரு 7-8 நபர்களை கூப்பிட்டுக்கிட்டு தாங்க அந்த பனைமரம் இருக்கக்கூடிய இடத்துக்கும் போய் சேர்றாரு. அங்க போகும்போது ஒரு பேரதிர்ச்சி நடந்து முடிஞ்சிருக்குது. என்ன அப்படின்னா, 3 பேர் இறந்தே போயிட்டாங்க. அதாவது அந்த பனைமரத்துக்கு அந்த அடி சைடுல இறந்து கிடக்குறாங்க. 2 பேருடைய வாயில இருந்து நுரை தள்ளிக்கிட்டு இருக்குங்க. அப்பதான் அவங்க கவனிக்கிறாங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது 5 பேருக்கு கால்லையும் பாம்பு கடிச்சிருக்குங்க. அதாவது நல்ல பாம்பு கடிச்சுதான் 3 பேர் இறந்துட்டாங்க. 2 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதன் பிறகுதாங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு வரப்பட்டு இந்த நபர்களை ஏத்திட்டு போறாங்க. அப்படி ஏத்திட்டு போகும்போது அந்த 2 நபர்களும் இறந்து போயிடுறாங்க. ஆம்புலன்ஸ்ல இறந்துட்டாங்க. என்ன செய்யணும்னே தெரியல. பாம்பு கடிச்சாலும் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் வந்து உயிரோட இருப்பாங்க. ஆனா இது பாம்பு கடிச்சு அதுக்கு பிறகும் ஏதோ நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் மட்டும்தாங்க அங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய முனிஷ்குமாருக்கு அந்த காலில் விழுந்த வெட்டோட அந்த பிரச்சனை வேற எதுவும் வரல. ஆனா முனிஷ்குமாருடைய அப்பா கிட்ட வந்து, அதாவது சடையாண்டி இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட வந்து இவர் விஷயத்தை எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன்பா, அந்த மரத்தை நான் வெட்டிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அங்க அப்பா என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, செவின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வச்சு இவரும் கேட்கிறாரு, எதுக்குப்பா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் கேட்கவும் செய்யறாரு. டே, அங்க இருக்கிறது என்னதுன்னு உனக்கு தெரியுமாடா, அங்க இருக்கிறது ஒரு மாமுனிடா அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு தூக்கி வாரி போட்டுறது மாமுனி அப்படின்னு சொல்ல போனா, நமக்கு நிறைய முனீஸ்வரன் கோயில்லாம் பக்கத்துல இருக்குது, அதே மாதிரி ஒரு முனீஸ்வரன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கிடையாது,
அது வந்து ஒரு துர்முனி அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு துர்தேவதையின் முனி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு பழங்கதையே வச்சிருக்கிறாங்க. அந்த முனி எப்படி அங்க இருக்குது, அது என்ன சாபத்தினால அங்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சடையாண்டி எடுத்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த பனைமரம் இருக்கக்கூடிய இடத்துல முன்னொரு காலத்துல, அதாவது கிட்டத்தட்ட 500-1000 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம் இருக்குங்க. அந்த ஊர் வந்து ஒரு சின்ன கிராமமா இருந்த ஒரு காலகட்டத்துல அந்த இடத்துல வந்து ஒரு முனிவர் வந்து இருந்திருக்கிறாருங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வரக்கூடிய மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு மாமுனியா இருந்திருக்கிறாரு. அவர் வந்து சில விஷயங்களை எல்லாருக்கும் பண்ணி கொடுத்திருக்கிறாரு அந்த காலகட்டத்துல. அது மட்டும் இல்லைங்க, அந்த முனி இருந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு பெண் வந்து, அதாவது விதவை பெண்ணுங்க, அந்த பெண் வந்து குடிசை போட்டு அங்க இருந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 வயசுல ஒரு குழந்தையும் இருந்திருக்குங்க. இந்த குழந்தையோட தான் அந்த பெண் அங்க இருக்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து ஊரை விட்டு விலக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த பெண் ஊரை விட்டு வெளியே வந்து இந்த காட்டு பகுதியான அந்த பனைமரம் இருக்குது, அப்படி இப்போ பனைமரமா இருக்குது, ஆனா அந்த டைம்ல அது குடிசை வீடா இருந்திருக்குதுங்க. பக்கத்துல இந்த சாமியார் இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு பக்கத்துல தாங்க அந்த பெண் வந்து ஒரு சின்ன ஒரு ஓலை குடிசையை போட்டு அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அப்படி தங்கி இருந்த காலகட்டத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து சாப்பாட்டுக்கான வழி கிடையாது. 2 வயசுல ஒரு குழந்தை இருக்குது. இந்த மாதிரி ஊரை விட்டு விலக்கி வச்சுட்டாங்க. அந்த பெண் வந்து ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆனா அந்த பெண் உண்மையிலே ஒரு மாதிரியா தான் இருந்திருக்கிறாங்க. இந்த முனிவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வேசி பெண் என் பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே பிளான் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அதை அந்த ஊர்காரங்களே இந்த பொண்ணை இங்கிருந்து விரட்டிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இவர் மாமுனிவர் இல்லையா, இவர் அப்படிங்கிறதுனால பாவங்கள் பண்ண மாட்டாங்க, அப்படி சுத்தபத்தமா இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அதனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இந்த முனிவரை தேடி வருவாங்களாம். அப்படி முனிவரை தேடி வந்து அந்த முனிவர் நிறைய விஷயங்கள் செய்வாரு, நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த ஊரை சேர்ந்து அந்த பெண்களுடைய கணவர்களும் அங்க வருவாங்க. அப்படி வரக்கூடிய கணவர்கள்ல சில பேர் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த விதவை பெண்ணு கிட்ட வந்து கொஞ்சம் தவறா நடந்துட்டே இருந்திருக்காங்க. தவறுனா அந்த பெண்ணும் அதுக்கு இஷ்டப்பட்டு தான் நடந்துட்டு இருந்திருக்காங்க. அது எதனால அப்படின்னா, தன்னுடைய 2 வயசு குழந்தை இருக்காங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைக்கு சாப்பாடு வேணும், அது மட்டும் இல்ல இவங்க வைத்தையும் பார்க்கணும், வேற வழி இல்லாம அந்த பெண் அந்த தொழிலை செய்துட்டு இருந்திருக்காங்க. இது அந்த முனிவருக்கு பிடிக்காமலே இருந்திருக்குது. அப்படி அந்த முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வரக்கூடிய பெண்கள் கிட்ட, உன்னுடைய கணவன் வந்து இந்த பெண்ணுக்கு வீட்டுக்கு வர்றான், கிட்டத்தட்ட சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு பிறகு வர்றான், அதுக்கு பிறகு அவன் 8 மணிக்கு போயிடுறான், அதுக்கு பிறகு அங்க வரக்கூடிய அந்த பெண்களுடைய கணவர்கள் எல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு போறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெரிய பணக்கார பெண் சொல்றாங்க. அதாவது கிராமமா இருந்தாலும் அதுலயும் பணக்காரங்கள் இருப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு பொண்ணு தாங்க அந்த சாமியாரை பார்க்க வருது. அது அந்த மாமுனியை பார்க்க வருது. அப்படி வரும்போது அந்த பெண்ணுடைய கணவனும் இங்க வந்துட்டு போற விஷயத்த சொல்றாங்க. இதை சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 அண்ணன்கள் இருந்திருக்கிறாங்க, ஒரே தங்கை. அந்த பெண்ணுடைய அண்ணனுக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுது. இந்த மாதிரி என்னுடைய கணவன் அந்த வேசி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகமாட்டு இந்த 12 அண்ணன்களும் சேர்ந்து இந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இங்க வரும்போது தன்னுடைய மைத்துனர் அங்கதான் இருந்திருக்கிறாரு. அவரை தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு அந்த குடிசையில அடிச்சே கொண்டு இருக்கிறானுங்க. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தையும் கொண்டுட்டானுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே வச்சு அந்த குடிசையில நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டுட்டு போயிடுறானுங்க. அப்படி அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் அதுக்குள்ள எரிஞ்சு கரிஞ்சு செத்து போயிருதுங்க. அப்படி அந்த பெண் கொடுக்கக்கூடிய ஒரு சாபங்க யாருக்கு அப்படின்னா, இந்த முனியான இந்த முனிக்கு. இந்த முனிவரை வந்து என்ன சொல்லி சபிச்சுட்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை ஜென்மம் ஆனாலும் நீ இதே இடத்துல கட்டை மண்ணாக இருப்ப, இல்லனா கம்பு மரமா இருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாபம் கொடுத்துட்டு அந்த பெண் இறந்துடுறாங்க. யாரை சபிச்சாங்க அப்படின்னா, இந்த முனிவரை சபிச்சுக்கிட்டு அந்த பெண்ணும் இறந்து போயிடுறாங்க. அதாவது அந்த நெருப்புல வாடி இறந்துடுறாங்க. அந்த நெருப்புக்கு உள்ள இருந்துதாங்க இந்த சத்தம் வந்திருக்குது. அந்த பெண் சபிச்ச கிட்டத்தட்ட ஒரே வாரத்துல அந்த நபர் வந்து இறந்து போயிடுறாரு. அந்த மாமுனிவர் வந்து திடீர்னு மரணப்படுறாரு. அப்படி மரணப்பட்ட பிறகு அந்த இடத்துக்கு யாருமே வர்றது கிடையாது. அவரு இருந்த குடிசை வந்து கட்டை மண் செவராட்டு மாறி இருந்துங்க. அதாவது புத்து மாதிரி வளர ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்ல, அதே இடத்துல ஒரு பனைமரமும் வளர்ந்து அதுக்கு பிறகு இந்த கட்டை மண் மாறி பனைமரமாட்டு மாறிடுதுங்க. இப்படிதாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த மாமுனியுடைய ஒரு பெரிய பழங்கதையை வந்து நம்மளுடைய சடையாண்டி எடுத்து சொல்றாரு. இதை கேட்டு இவர் அரண்டுறாருங்க. அப்புறம் எதுக்கு அந்த மாமுனி வந்து நல்லதுதானே பண்ணிட்டு இருந்தாரு, எதுக்காக அதுக்கு பிறகு இந்த மாதிரி கிட்டதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய முனீஷ்குமார் அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கிறாரு. அப்படி கேட்கும்போது தாங்க அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, சாபத்தினால ஒரு மாமுனியா இருந்த அந்த நபர் வந்து என்ன ஆயிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு துர்முனியா மாறிட்டாருங்க. அதன் பிறகு அந்த ஏரியா பக்கத்துல வரக்கூடிய பெண்கள் ஆண்கள் யார்
யாரையும் சும்மா விடுறது கிடையாதுங்க. அப்படியே கொன்னு போட்டுருமா. பகல் நேரத்திலே அந்த இடத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. அதன் பிறகு சில பல மாந்திரிகர்களை கொண்டு வந்து இந்த மாதிரி பெரிய பூஜைகள்லாம் பண்ணி அந்த பனை மரத்திலே ஒரு கட்டை போட்டு தாங்க அந்த மாமுனி அங்க வச்சிருக்கிறாங்க. இது நடந்து ரொம்ப வருடத்துக்கு பிறகு ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே அந்த சடையாண்டி சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, என்ன அப்படின்னா இந்த பனைமர தோப்பு ஆன பிறகுதான் நம்ம எல்லாம் உள்ள போயிருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாலே அந்த மரம் 20 அடி ஹைட்ல அப்படியே தாங்க இருந்திருக்குது. இன்னைக்கும் அது 20 அடி ஹைட்ல தான் இருக்குதாங்க. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குங்க. இப்படிதான் அந்த இடத்துக்குள்ளாடி இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவமே இருக்குது. எதுக்குடா இதெல்லாம் பண்ணி தொலைச்ச அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் கத்திடுறாரு. இருந்தாலும் மறுநாள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்தை சுத்தி சில சாந்தி பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய முனிஷ்குமாருடைய குடும்பம் தாங்க அதை ஏற்றெடுத்து பண்றாங்க. என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் பண்றாங்க. என்னன்னா இவரு தானே வெட்டினது, அவ்வளவு கிளை செடிகளையும் வெட்டிட்டாரு. அதாவது இந்த ஓலை பனை ஓலையெல்லாம் இருக்குது இல்லையா, அதை எல்லாத்தையுமே வெட்டிட்டாரு. அதனால இவங்களும் போய் சில பல சாந்தி பூஜைகள்லாம் அங்க பண்றாங்க. அதெல்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சில கோவில் பூசாரிகள்லாம் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. சரி, இனி ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க உங்க பாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனுப்பிடுறாங்க. அந்த பனைமர தோப்புடைய ஓனர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் திடீர்னு மாரடைப்புல இறந்துடுறாருங்க. அவருக்கு தான் ஒரு மகன் இருக்கிறான் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவன் ஒத்தைக்கு ஒரு மகன் தான். அவன் வந்து வெளியூர்ல இருந்துட்டு இருக்கிறான். அந்த பையனும் அதே மாதிரி இறந்து போயிருக்கிறான். இப்படி அந்த இடத்தை சுத்தி நிறைய பேர் இறக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு. ஆனா இதனாலதான் இறந்தாங்களா அப்படிங்கறதெல்லாம் யாருக்கும் தெரியாதுங்க. இப்படிதாங்க அந்த இடத்துல இவருக்கு இந்த முதல் சம்பவம் நடந்து முடியுதுங்க. இன்னியும் ஒரு சம்பவம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முனிஷ்குமாருடைய பெரியப்பாவுக்கு நடந்ததுங்க. அதாவது இவங்க பெரியப்பா வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கிறாரு. இதே பனை மரத்துக்கிட்ட தான் அவரும் இறந்து போயிருக்கிறாரு. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. என்ன அப்படின்னா இவங்க பெரியப்பாவுடைய பேர் வந்து மாயாண்டிங்க. மாயாண்டி வந்து என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாருனாக்கி அவரும் பனை ஏறக்கூடிய வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இவங்க அப்பாவை அங்க கொண்டு போறதுக்கு முன்னால அவங்க மாயாண்டி அப்படிங்கிற அந்த நபர் தாங்க, அதாவது இவருடைய பெரியப்பா, நம்ம முனிஷ்குமாருடைய பெரியப்பா தாங்க அந்த பனைமர தோப்புக்குள்ளாடி பனைமரம் வெட்டிட்டு இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்குங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்டப்பகல் ஒரு 2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இவர் பனை மரத்துல, அதாவது அந்த மரம் கிடையாது, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்துல வந்து இந்த மாதிரி நொங்கு வெட்டதுக்கு போயிருக்கிறாருங்க. அப்படி வெட்டி கீழே இறக்கிட்டே இருக்கும்போது கீழையும் 2 பேர் இவங்களுக்கு துணையா இருக்கிறாங்க. இவங்க 3 பேர் தான் நின்று இந்த மாதிரி வெட்டிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பட்ட பகல்ல ஒரு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு தாங்க நடக்குது. அப்படி அந்த நொங்கை இறக்கிட்டு கீழே இறங்கும் போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாயாண்டி இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்துல வந்து நொங்கு வெட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி நொங்கு வெட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. கீழே திடீர்னு நிக்கக்கூடிய அந்த 2 பசங்க நின்று இருக்காங்க. இவருடைய கீழ் வேலை ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த நபர்கள் 2 பேருமே அந்த மரத்தை சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த மரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாமுனி இருக்கக்கூடிய அந்த மரத்தை தாங்க சுத்தி சுத்தி ஓடிட்டே இருக்கிறாங்க. டே என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் மேல இருந்தே கத்திட்டு இருந்திருக்கிறாரு. அவர் கத்துன சத்தம் அந்த 2 நபர்களுடைய காதுல கூட கேட்கறங்க. விட்டுன்னு கீழே இறங்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி இறங்கி என்ன பண்றாரு அப்படின்னா என்னத்துக்குடா ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பிடிக்கிறாருங்க. அப்படி பிடிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்குது. இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. பக்கத்துல இன்னொருத்தன் ஓடிட்டு இருக்கிறான். அவனையும் எட்டி பிடிக்கிறாருங்க. பிடிச்சி இந்த பனைமரத்துல வந்து அப்படியே ஒரு வள்ளி கயிறை வச்சு கெட்டி வைக்கிறாருங்க. ஆனாலும் அவங்க நிக்கவே மாட்டாங்க. அவங்க கை காலில் அப்படி ஓடிக்கிட்டே இருக்குங்க. விரட்டுன்னு ஓடிட்டே இருக்குது. என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா பக்கத்துல எல்லாம் வந்து பனை ஏறக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு 10-20 பேர்லாம் வந்திருப்பாங்களாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிக்னலாட்டு ஒரு சத்தம் கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி பெரியப்பா மாயாண்டி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சத்தத்தை கொடுக்குறாரு. அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து பார்க்கும்போது இந்த 2 நபர்களும் தலையெல்லாம் வெட்டிட்டே இருக்குதுங்க. கடக்கடா ஆனா ரத்தம் தெறிக்குதுங்க வாயில இருந்து. அப்படி அந்த 2 நபர்களையும் கெட்டி வச்சிருக்கும் போதே அதே பனை மரத்துல அந்த 2 நபர்களும் இறந்து போயிடுறாங்க. ஆனா அவங்க உருவ தோற்றத்துல கூட அந்த 2 நபர்களும் ஒரே மாதிரி தாங்க இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட 2 நபர்கள் தான் அந்த இடத்துல இறந்துடுறாங்க. இறந்த பிறகு அவங்களுடைய சடலத்தை எடுத்துட்டு வந்து அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சுடுகாட்டுல வந்து அடக்கவும் பண்ணிடுறாங்க. அப்படி அடக்கம்லாம் பண்ணி முடிச்சுக்கிட்டு இவரும் வீட்டுக்கு வந்துடுறாருங்க மாயாண்டி. ஆனா மாயாண்டி வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நைட்டு அவருக்கு நடந்த ஒரு அகோரமான சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயாண்டியில தூக்கத்துல இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய வீட்டு கதவை யாரோ தட்டக்கூடிய சத்தம் கேக்குதுங்க. தட்டக்கூடிய சத்தம் கேட்ட உடனே இவங்க வீடு வந்து அந்த டைம்ல எல்லாம் வந்து இந்த ஓலை குடிசை வீடு தாங்க, அதை பனை ஓலையில கட்டியிருப்பாங்க பாத்திருக்கீங்களா, அந்த மாதிரியான வீடுகள் தான். இவரும் வீட்டை திறந்து வெளியே வர்றாரு. வீட்டு கதவு அப்படின்னு சொன்னா பெரிய மரக்கதவுலாம் கிடையாதான், அதை தட்டி கதவு அப்படின்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கிறது 89 அந்த காலகட்டத்துலங்க. அப்படி அந்த மாயாண்டி அப்படிங்கிற அந்த நபர் வந்து கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்து எட்டி பார்க்கும்போது ஒரு பெண் வந்து ஒரு 2 வயசு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு, வாங்கய்யா என் கூட வாங்கய்யா, எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்ட உடனே இவர் இந்த ஊருக்குள்ள பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனா இவங்க என்ன அப்படின்னா பாக்குறதுக்கு ஜெகஜாண்டிகா இருப்பாங்க. அதாவது இவங்க குடும்பமே நான் சொன்னேன் இல்லையா பயங்கரமான ஹைட்டு கொண்டவங்க அப்படின்னு. அதே மாதிரி இவங்க பெரியப்பாவும் நல்ல ஹைட்டா தாங்க இருப்பாரு. ஆள் வாட்டச்சாட்டமும் நல்ல விரிஞ்ச நெஞ்சின்னு சொல்லலாங்க. அப்படி நல்ல பறந்து விரிஞ்ச மனசுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபருங்க. அவருங்க உடனே என்னமாச்சு சொல்லிட்டு கையில பாலை அருவாயை எடுத்துக்கிட்டு கூட போறாருங்க. அந்த நேரத்துக்கு மாயாண்டிக்கு கல்யாணம் ஆகல. அதாவது என்ன அப்படின்னா அவங்க எல்லாம் சின்ன வயசு தான், அதனால கூட போறாரு. அப்படி வேகமா நடந்து போறாங்க அந்த பொண்ணுங்க கூட. அந்த பொண்ணு இழுத்துட்டு நேரம் போயிட்டே இருக்கும்போது தாங்க இவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அந்த பெண் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் போது பச்சை கலர்ல வந்து ஒரு சாரி கட்டி இருக்கிறாங்க. இவர் தீப்பந்தம்ங்க, அந்த தீப்பந்தத்தை தான் எடுத்துட்டு போறாரு. பின்னாலே போயிட்டே இருக்கிறாரு. அதுவும் போயிட்டே இருக்குங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு எதுவுமே கேட்க முடியல. அந்த பெண் அழுதுட்டு இருந்ததை பார்த்துட்டு தான் ஒரு அனுதாபத்துல இறங்கி போறாருங்க. எங்க போயிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துர்முனி இருக்கக்கூடிய இடத்துக்கு தாங்க அந்த பெண் கூட்டிட்டு போகுது. இவருக்கு புரிஞ்சிருது என்ன அப்படின்னா அது வரும்போது பச்சை கலர் சாரி உடுத்திருந்து கிட்ட நெருங்க என்ன ஆகுது அப்படின்னா அது சிகப்பு கலர்ல மாறி இருக்குது. அது மட்டும் இல்ல, துர்முனி இருக்கக்கூடிய இடத்துக்கு கிட்ட வரும்போதே கொலவை போட்டுக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிருக்குதுங்க. அதுக்கு பிறகு இவர் பார்க்கவே இல்லை, இவருடைய கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் அந்த இடத்தையே சுத்தி வர்றாரு. அப்பதான் யோசிக்கிறாரு, நம்ம நிக்கக்கூடிய இடம் வந்து அந்த துர்முனி இருக்கக்கூடிய இடம் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருந்து சரட்டுன்னு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் திரும்பவே இவருடைய முதுகுல யாரோ கைய வச்சிருக்கிறாங்க. அப்படி கைய வச்சு நில்லு அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்டிருக்குங்க. இவரும் அப்படியே அசையாம நின்றுக்கிறாரு. அப்படியே இவரை சுத்தி வந்திருக்குதுங்க. ஆனா அந்த முனி வந்து நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹைட்டுக்கு மேல இருக்கிறதுனால இவர் ஸ்ட்ரைட்டா பாத்துட்டு இருக்காரு. அந்த முனிங்கிற அந்த நபர், அதாவது இறந்து போனார்லயே, ஆல்ரெடி சாபம் பெற்று இறந்து போன அந்த முனிவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 அடி தாங்க இருப்பாரு. இவர் மேலாப்பிலே பாத்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு பக்கத்துல அந்த 4 அடி ஹைட்ல ஒரு நபர் வந்து இவரை சுத்தி வர்றது தெரியுதுங்க. இவர் அரண்டுறாரு. என்ன அப்படின்னா இது என்ன ஒரு குள்ள மனுஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மெல்லமா இப்படி கீழே குனிஞ்சு பார்த்துருக்கிறாருங்க. கீழே குனிஞ்சு பார்க்கும்போது தான் இவருடைய ஈரக்குறையை நடுங்கி போச்சுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நபருடைய தோற்றத்தை இவரால் மறக்க முடியலன்னு சொல்லாங்க. அந்த மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய நிறைய முடிகள், அதாவது ஜடா முடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய முடி குறுத்து ரொம்ப கொடூரமாக இருக்குதுங்க. அந்த முகம் எரிஞ்சு போய் இருக்குது. அந்த மாதிரி இருந்திருக்குங்க. இதையெல்லாம் பார்த்து அரண்டு அந்த இடத்துல பயந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கையில இருக்கக்கூடிய பாலை அருவாலை கெட்டியா பிடிச்சி வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா நம்மளை தொட்டுருச்சுன்னா நம்ம வெட்டிட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு நிக்கவே அது இவருடைய மின் பக்கத்துல வந்து இவருடைய தொப்புள் ஓட்டை இருக்கு பாத்தீங்களா, நம்மளுடைய வயிற்று தொப்புள் ஓட்டை இருக்கு இல்லையா, அதுல தன்னுடைய விரலை வச்சு இப்படி குத்திடுதுங்க. அதை குத்துன உடனே இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இவர் ஆளு ஹைட்டா இருக்கிறதுனால அந்த பாலை அருவாலை அப்படியே எடுத்து அதனுடைய தலையை அப்படியே வெட்டி விட்டுறாருங்க. அது வெட்டு பட்டதுமே பயங்கரமான ஒரு சத்தங்க அந்த ஏரியாவுக்கே கேட்டிருக்குமா. அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருக்காரு நம்மளுடைய மாயாண்டி. இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வேகமா ஓடி வந்துடுறாரு. அந்த டைம்ல எல்லாம் ரோடெல்லாம் இல்லையா, மண் ரோடு தான் அந்த காலகட்டத்துல. இவர் அந்த ரோடை எல்லாம் கிராஸ் பண்ணி எங்க வந்துடுறாருன்னா அவர் வீட்டுக்கே வந்துடுறாருங்க. வீட்டு வாசல்ல வந்து ஏறும்போது பட்டார்னு ஒரு சத்தங்க. அந்த சத்தம் கேட்டு மாயாண்டியுடைய அப்பாவும் அம்மாவும் எந்திரிச்சிடுறாங்க. அவங்க ரொம்ப வயசானவங்களா இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்க எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்லே நம்மளுடைய மாயாண்டி வந்து இறந்து கிடக்குறாருங்க. அவருடைய முதுகுல வந்து உள்ளங்கையும் 5 விரல்களும் அப்படியே பதிஞ்சு போய் கிடக்குதுங்க. அடிச்ச அடியில என்ன ஆயிட்டு அப்படின்னாக்கி இவர் வாய் வழியெல்லாம் ரத்தம் வந்துட்டு அந்த இடத்துல இறந்து போயிருக்கிறாரு. இந்த சம்பவம் அப்படிதாங்க நடந்து முடிஞ்சிருக்குது அந்த இடத்துல மாயாண்டிக்கு. ஆனா இந்த சம்பவத்தை எல்லாமே ஃபுல்லா தெரிஞ்சது நம்மளுடைய சடையாண்டி மட்டும்தான். அதாவது சடையாண்டி தான் இவருடைய தம்பி தான் சடையாண்டி. அவருக்கு தான் இந்த விஷயங்கள் ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்குது. இந்த சம்பவத்தையும் அப்படியே நம்மளுடைய முனிஷ்குமார் கிட்ட இவங்க அப்பா தான் எடுத்து சொல்லியிருக்கிறாரு, சடையாண்டி தான் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டாருங்க. ஆனா முனிஷ்குமாருடைய லைஃப்ல நடந்த இந்த அமானுஷ்ய திகில் சம்பவத்தை அவரால் சொல்லவே முடியல. ரொம்ப நேரம் திக்கி தான் பேசிக்கிட்டே இருந்தாரு. என்ன அப்படின்னா அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே திக்கி தாங்க வந்துட்டே இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது இந்த சம்பவத்தை சொல்லும்போது மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி திக்கு ஏற்படுது. அதாவது விக்கல் மாதிரி வந்துடும், அவங்களுக்கு விக்கல் மாதிரி வர ஆரம்பிச்சிருமா. அப்படிதான் யங் டைம் பேசிக்கிட்டே இருந்தாரு. இப்படி இவங்க லைஃப்ல 2
சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்து முடிஞ்சதை அப்படியே நமக்கு சொல்லியிருந்தாரு. இந்த சம்பவத்தை தான் நான் உங்கள்ட்ட வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய முனிஷ்குமாருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.